அநாதித்வான் நிர்குணத்வாது பரமாத்மா அயமவ்யயः சரீரஸ்தோ தினம் தேஜ ந கரோதி ந வித்யதே. அயம் ஆத்மா பரமாத்மா அவ்யய. பரமாத்மா பூர்ணமாக வியாபித்து நியமிக்கிறது. ஆத்மாங்கிறது ஆத்மோதி ஆத்மா பரமத்யாதோ ஆத்மா இது அனுப்பிரவிஷ்ய எல்லா வியாப்தியை நிர்வாகிக்கிறது. அவ்யயம்னா ஜெய அதிகார தினாச்சார ரெண்டுக்கும் காரணம் சொல்லிட்டு அனாதித்வாதி தெரியானே அவ்யய சப்தார்த்தா அவ்யயத்து அவ்யயத்தும் நிர்குணத்வாதுன்னா தற்பர்க சமர்ப்பிக்கிறதான குணத்வய சம்பந்த விசார காரணத்தால சக பரமாத்மா ஞான சந்தோஷம் அக்கர்ம விஷயத்தும் இவைகளுக்கு காரணமாயிருக்கிற குணத்வய சம்பந்தம். இந்த பரமாத்மா இந்த ஆத்மா இப்படி பூர்ணமான நியந்திரத்தையும் விநாச விசார உடையவன் இருக்கிறதுனால இவன் கர்மபட்சனாக இந்த சரீரத்தில் இருக்கும் பொழுது கூட இந்த ஞானம் உள்ளவன் அவன் எந்த விதமான கர்மாவையும் செய்வதில்லை, எந்த விதமான கர்ம பலன்களை அனுபவிக்கிறான். சந்தேகம் கரோதி நிச்சயத்தேன பல சம்பந்தம் கர்மாக்களிகளுக்கு ஒட்டுமுடிவில்லை. இவர் எந்த கர்மாவையும் அதுதான் நேற்று பார்த்தோம். சிலரையே 4வது அத்தியாயத்தை இவர் செய்யலாம் விசலமா சாப்பிட்டார். கர்ம பலன்கள் ஆசையற்று அந்த கர்மாக்களை அனைத்து புத்தி இல்லாமல் செய்கிற காரியங்கள் எல்லாம் குணாக குணேஷு வர்த்தந்தே கரோமுகம் என்று இந்த சோதத்துக்கு பாக்கியமும் பார்த்தோம். அயம் பரமாத்மா தேகாதி நிகிருத்த சுபாவேன நிரூபிதா சரீரத்தோடி அனாதித்வாது, அதாவது அனாரபியத்வாதுனா அனாரபியத்வாது அவ்யயா தேயரகிதா நிர்குணத்வாது சத்வாதி குணரகிதத்வாது சஹ நியந்தா ஏவம் பூதः ஆத்மா சரீரத்தோடி ந கரோதி ந லிப்யதே. அதாவது கர்மாவை செய்யறதும் கர்மம் அனுபவிக்கிறது தேகஸ்வபாவம். இந்த தேகஸ்வபாவத்தால் இவன் லேபத்தை அடைவதில்லை, தேகஸ்வபாவமான இதனை ஒட்டுவதில்லை. இந்த ஆத்மா தானே இந்த சேதன ஆத்மா இவன் அனாதி, இவன் நிர்குணம். அனாதின்னு என்னப்போ எந்த வஸ்துவிலிருந்து உற்பத்தி இல்லாத, எந்த வஸ்துவிலிருந்து உற்பத்தி இல்லாததுன்னா உற்பத்தி இல்லாத பதார்த்தமானது ஜெயம் மற்றது. எந்த வஸ்து உற்பத்தமாகிறதோ அந்த வஸ்துதான் விநாசப்பட்டது. உற்பத்தி என்ற காரணத்தாலே இவன் ஜெயரகிதான். இவன் நிர்குணமான அர்த்தம் கர்மாவுக்கும் கர்மபல சம்பந்தத்துக்கும் காரணமாக இருக்கிற சற்பற்ற சமூக குணங்கள் இருக்கிற குணப்பிரக சம்பந்தம் அல்லவனாக இருக்கிறபடினால இவனுக்கு ஞான சந்தோஷமும் கர்மபட்சத்துவமும் இல்லாத காரணத்தால பரிசுத்த அவஸ்தையில இவன் பரமாத்மா என்று சொல்லப்படுவதனாக உடனே பரமாத்மா அந்த டெக்னிக்கலா ஜாதகம் அந்த பரமாத்மா இல்லை. இவன் தன்னுடைய தேகத்துல பூர்ணமாக தியாகித்து தன்னுடைய தேகத்தில் உள்ளதான சர்வத்தையும் நியமிக்கிறதுனால இப்படி இந்த ஜீவனானவன் அனாதித்வாது நிர்குணத்வாது அவ்யயா பரமாத்மா என்று எப்பொழுது அறியப்படுகிறானோ அப்பொழுது இந்த ஜீவனானவன் இந்த சரீரத்துல பிராகிருதமான சரீரத்தில் உள்ளவராக இருந்தாலும் கூட இவன் பெற்ற இந்த ஞானத்தாலே இவனை கர்மாக்கள் ஒட்டாது. இவன் புண்ணிய பாப ரூப கர்மாக்கள் இவனுக்கு தத்துவம் ஏற்படாது, புண்ணிய பாப ரூப கர்ம பலன்கள் இவனுக்கு போக்குவம் ஏற்படாது.
இவனுக்கு கர்ம பலன்கள் ஒட்டாது. கர்ம பலன்கள் ஒட்டாதுன்னு உண்டாக்குற இந்த சரீரத்தில் உண்டாக்குற துக்க கேட்டுகள் இருக்கு இல்லையா, அதுல இவனுடைய தர்மபூத ஞானமானது அப்படி ஒரு விசக்தமான நிலையில் இருக்கிற காரணத்தால், அதாவது பூர்வமா மோசத்துக்குள்ள முப்பதுக்குள்ள விகாசம் இல்லாட்டாலும் இந்த தேகத்தில் உண்டாகக்கூடிய சுக துக்கங்களை கிரகிக்கிற அளவை காட்டும் விகாசம் அதிகமா இருக்கிறதா. அதாவது இவன் கர்மபல தேகம் எப்படி இருக்கிறது, இவனுடைய தர்மபூத ஞானம் அந்த துக்க கேட்டு இருக்கிறாங்க. அது கேட்கிறார் ஆத்மாவை பரிபூர்ணமா சாட்சாத்கரிக்கிறதுக்கு சரீரத்தை ஏற்படுற வேலைகளை அவன் அனுபவிக்கணும். இதே செஞ்சீங்க போன செஞ்சீங்க ஒருத்தர் அனஸ்தீசியா இல்லாம கேன்சர் சாப்பிட, ஏன்னா அது ஆத்மதர்ஷி. அது கொஞ்சம் 100 வருஷத்துக்கு முன்னால ஒருத்தர் கையோட்ட வெட்டி போட்டா அவர் அந்த கையை 100 கையில வெட்டி போட்ட கையை 100 கையில இருந்து போயிட்டே இருப்பாரு. எத்தனையோ பேர் இருந்திருக்காங்க. அவர்கள்லாம் என்ன, அவர்கள்லாம் இந்த ஆத்மாவை சரீரத்தை பார்த்து வெற்றித்தமாக இந்த ஆத்மாவை சாட்சாத்கரிக்கிறதுக்கு தகுதி உள்ளவர்களா அப்படின்னால இந்த சரீரத்தை ஏற்படக்கூடிய சுகதுக்க கேட்டுக்களை அவர்களுடைய தர்மபூத ஞானம் கிரகிக்கிறது. தர்மபூத ஞானம் ஆத்மா எதையும் கிரகிக்காது. தர்மபூத ஞானம் எதை கிரகிச்சதோ அதுதான் ஆத்மா கிரகிக்கும். தர்மபூத ஞானம் அந்நியபரமா இருந்ததுன்னா தர்மபூத ஞானம் இதற்காகவும் விசிட்டமான வேற ஒரு விஷயம் ஈடுபட்டு இதை கிரகிக்கிறது. இதை கிரகிக்காதான் இவனுடைய அனுபவம் ஏற்படல. அதனாலதான் கர்ம பலனுக்கு அதுக்கு நகர்மா பார்த்த அவன் பாப கர்மாக்களால் லேபத்தை அடைய மாட்டான். அவன் மேல பாபம் ஒட்டாது. அது யாருக்கு என்ன எவன் பாகவத பிரபாவத்தை தேர்ந்தெடுக்கிறான். பகவான் அக்காக்கும் பாகவதர்களை பிராப்தியமா பாதகமாக எண்ணி இருப்பானோ தத்வைவ ஆத்மா பதவித்து சம்விதித்வான் கர்மனா. பதவித்து அப்படின்னாங்க பரமாத்மாவுடைய சொரூபத்தை அறிந்து வந்திருக்காங்க. அவன் பதவித்து அந்த பதவி பதவி சம்விதித்வான் அந்த பரமாத்மாவை உபாசிக்கக்கூடியவனாக பரமபாகவனாக பரமஞானியாக ஸ்ரீவைஷ்ணவன் இருக்கானே, அவனுடைய பிரபாவத்தை அறிந்து வைத்து அவர்களுக்கு ஆட்பட்டு சகான கர்மனா அளிக்கிறத சத்யைவ ஆத்மா பதவி சம்விதித்வா கர்மனா. பதவித்தம் வேற இதான் பதச்சேரம். அதனால பகவான் அடைவது போலவே பாகவதர்களை உபாயமாக அடைவதும் சம்சார நிகழ்ச்சி சாதனை சுற்றி விட்டு 2 வஸ்துக்கள் முன்னால் இருந்ததுன்னா எந்த வஸ்துல உனக்கு இது இருக்கோ அதுதான் இன்னொரு வஸ்து ஒன்றும் கேட்டா இவர் இந்த தேகத்தை காட்டும் விலட்சணமாக இந்த ஆத்மாவை ஞானீக ஆச்சாரமாக ஸ்வயம் பிரகாசமாக நிச்சயமாக இந்த ஆத்மாவை சாட்சாத்திருக்கு அது உள்ள போக்கிட்டு அனுபவிச்சுருக்காங்க. அப்ப என்ன அர்த்தம், அவருக்கு இந்த கேவல பிரார்த்திகமான பதார்த்தங்கள்லாம் ஏற்படக்கூடியதான சுத்த துக்கங்கள் அவருடைய ஞானம் கிரகிக்கிறது. ரொம்ப அது ஒரு லெவல் பிராக்டிக்கல் தான். அவர் மாதிரி அவரை பத்தி எழுதப்படாத எத்தனையோ தரப்பு இருந்திருக்காங்க. ஒரு அரைப்படி நெருக்கடி காலத்துக்கு கழிச்சு பிடிக்கிட்டு இருக்கும்போது இங்க ஒரு அர்த்தம் இருக்கும்போது குழந்தை இருக்கும்போது சிவாஜிலாக அந்த சிவாஜிலாக முடிச்ச
குடிச்ச உடனே அவருக்கு நாள் ஏறிருக்கு தெரியுன்னு சரியான அப்படின்னு சொல்லி நாம சாப்பிட்டு சொல்றோம். சத்தியைவ பதவிக்கு ஆத்மா சத்தியான பத்திய பரமாத்மா பதவிக்கு ஆத்மா தம் விதித்துவா பாபத்தான் சாத்மனா கர்மனா மலிச்சியது. பரமாத்மா சொரூப சுபாவங்களை உள்ளது உள்ளபடியாக அறிந்து வைத்து அவனை அனவரத்தம் அத்தியந்த பிரீத்தியினால் உற்பாதித்துக் கொண்டிருக்கிற ஒரு பாகவதற்குரியதான திருவடிகளை பற்றினவன் எவனோ அவனை உற்பாதிக்கிறவன் எவனோ அவன் பாப கர்மாக்களால பரிசீலிக்கப்பட மாட்டான். அதாவது அத்தைக்கு அங்கே கிடக்குங்கிறது எப்பவுமே ஜந்து சாதாரணமா ஒரு சரீரத்துக்கு ஒரு ஜீவன் கர்ம வச்சுனா கிடக்கிறான். அவன் தன்னுடைய கர்ம பலத்தை இந்த சரீரத்தில் அனுபவிக்கிறான். அனுபவித்து இருக்கான். எது வந்து இருக்கான் அவனை ஒரு ஆச்சாரியன் கட்டாட்சிக்கிறவனும் இதான் அவனுடைய ஒரு ஆச்சாரத்துக்கான பத்தமத்தான் பிரார்த்தமான பண்ணணுமா மாறுறது நிலைமை. அதுக்கப்புறம் இங்க திங்கிறது இங்க கிடக்கிறது கட்டுப்போம். எதுக்காக இவ்வளவு ஜெனரலா இந்த நிகழ்ச்சி உள்ள சந்தேகம் தீரணும். இந்த நிகழ்ச்சியில ஒண்ணுமே இல்லை. அதனால இவருக்கு தேகத்துல வலி ஏற்படாது, இவருக்கு தேகத்துல துக்கம் ஏற்படாதுன்னு சொல்லல. இவருக்கு தேகத்தை துக்கத்தை இவருடைய ஞானமானது தர்மபூத ஞானம் கிரகித்து இவருடைய ஆத்மாவுக்கு பிரகாசிச்சார். இவருடைய தர்மபூத ஞானம் ஏற்கனவே இவருடைய ஆத்மாவிலேயே மண்டி அதையே போட்டு அனுபவம் பண்ணின. அதனால அந்த பரமாத்மாவிலேயே ஈடுபட்டு இருக்கிறதுக்காக அவன் ஏற்ற புண்ணியபாப ரூப கர்மாவை செய்யப்படுகிறான். ஏற்கனவே பண்ணிய புண்ணியபாப ரூப கர்மாக்களும் அந்த கர்மபலம் கழிந்து இவர்கள் அனுபவிக்காதது காரணம் இவனுடைய ஞானம் அதுக்கு உண்முகமா இருக்கு. அதை நல்லா படித்தோம், அதை கொண்டாடணும், அவரை சேமிக்கணும், அவருக்கு நம்மளால முன்னூறு என்ன சாப்பிட்டீங்கன்னா அதை படித்த வாழ்க்கை மனசு இருக்கும். மனசானது சுற்றல் செய்ய இருக்கும்போது சாமானிய சிந்தனைகள் ஏற்படும். அதனால அவளுக்கு அதிகமா பாப்ப சிந்தனைகள் இருக்காது. அதனால வித்வானும் அவளை சமாளம் பண்றோம், அவளை சேவிக்கிறோம், எல்லாம் பண்றோம். என்னன்னு கேட்டா யாருடைய மனசு உத்கிருஷ்டமான விஷயத்துல அலௌகிகமான விஷயத்தை சஞ்சரிக்கிறதோ அவருக்கு லௌகிக சிந்தனைகள் இருக்காது. அதனால இந்த பாப கருத்துக்கான புத்தியோ இல்ல பாப பல அனுபவத்துக்கான பிரபத்தியோ இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஞானமானது ஒரு இடத்துல இருந்து இந்த பகவானுடைய குணங்களையோ விபூதியோ விக்கிரகத்தையோ சொரூபத்தையோ அதை அனுபவிக்கிற நிலைக்கு வந்ததுன்னா அதுக்கு பேர் இருக்கிறதெல்லாம் விரோத பிரசவம். அது கீழே கழிச்சு போகும். இது அதை இது அதை பெயிண்டிங் அனாலிசிஸ் இன்க்ரீசிங் தி ஸ்பேஸ் த்ரெஷோல்ட்னு ஒரு மோட் ஆஃப் ஆக்ஷன் இருக்கு. பிரெயினோட த்ரெஷோல்ட் ரைஸ் பண்ணிட்டாக்க அது இந்த பெயின்ல ரிஜிஸ்டர் ஆகாது. அதுவும் அது மாதிரி இங்க பிரெயினோட த்ரெஷோல்ட் ரைஸ் பண்ணிட்டாக்க இந்த தர்மபூத ஞானத்தினுடையதான இந்த துவாரம் மேற்படுத்தின இந்த பாப்பங்கள்லாம் இது அதை கிரகிக்காத போகுது. அனாலிசிக்காக சத்தா பெயின் ரிஜிஸ்டர் ஆகலாம். காரணம் என்னன்னு கேட்டாங்க பெயின் த்ரெஷோல்ட் ரைஸ் ஆகும். ரொம்ப கடினமான பெயினா இருந்தாலே தவிர சாமானியமான பெயின் தான் அது ரிஜிஸ்டர் ஆகும். அதனால விட்டுட்டாங்க. என்னன்னு
எவ்வளவு இந்தியா சுவாமி காலே இருக்காது, கால அனுப்பி பண்ணியிருக்கான். அவன் கால அனுப்பி காலை உடனே அனுப்பி பண்ணி எடுத்துருப்பான். அவனுக்கு பார்த்தபடியா மனுஷாலேயே ஒரு அடிக்கும். ஆமா அதனால அவனுக்கு அந்த இஷ்டமே அதுக்கு அவன் தோற்றுக்கவும் பிரம்மத்தமான பிரம்மணிகள் அசத்தியா பெற்று இருக்கணும். அதனாலதான் இருக்குது. அதுக்கு எல்லா சாஸ்திரத்தை தான் இருக்குது. இல்லைன்னா எப்படி காலம் இருக்கு. ஸ்தூல சரீரம் போனாலும் சூக்ம சரீரம் அந்த காலி ஸ்தூலமான பூட்டங்களிலேயே இந்த பூட்ட சூக்மங்களால் அந்த கால் இருக்கு. அதனாலதான் அது அடிக்குது. அதனாலதான் அது சொல்லிட்டு அவனுக்கு அந்த அரிசி போடுது. இப்ப செய்யப்பட்டாங்க உண்மையும் இதுதான் அனாதித்வாதி நிர்குணத்வாதி பரமாத்மாயம் சரீர வித்தியமானோபி கௌந்தேன கரோதி ரூபகர்ம சாம்சாரிகம் கர்ம ந கரோதி தற்பரேன நித்தியம் லேபம்னாக்க ஒத்துக்கணும். இப்போ இந்த கேள்விக்கு பதில் சொல்லப்படாத சொல்லப்படும். यदा सर्वगणम सौक्ष्म्यात् आकाशम नोपलिप्यते सर्वत्र अवस्थितो देहे तदात्मा नोपलिप्यते. यदा सर्वगणम सौक्ष्म्यात् आकाशम नोपलिप्यते सर्वत्र अवस्थितो देहे तदात्मा नोपलिप्यते. यदा सर्वगणम आकाशम सौक्ष्म्यात् न उपलिप्यते. यदा सर्वगतमपि आकाश सर्वगतम सर्व पदार्थ संबंधத்தை உடையதாக सर्वगतம்னாக்க என்னக்கும் சர்வ பதார்த்தம் ஆகாசம் இல்லாத பதார்த்தமே கிடையாது. ஆகாசத்துக்கு சர்வ பதார்த்தங்களோடு சம்பந்தம் வருது. ஏதா சர்வகட்டமப்பி ஆகாஷ் சர்வகட்டம் அப்படின்னா சர்வ பதார்த்தங்களோடையும் ரொம்ப நெருங்கிய சம்பந்தத்தை உடையதாக ஆகாசமானது. அது எப்படி சர்வ பதார்த்த சம்பந்தம் அது இருந்த பொழுதிலும் சர்வ பதார்த்தங்களில் அது வித்தியமானமாக இருந்த பொழுதிலும் அது எந்த பதார்த்தத்துடைய ஸ்பர்சத்தை அடைவதில்லை. எதனால ஒரு பதார்த்தம் இன்னொரு பதார்த்தத்துக்கு சம்பந்தமுடையதாக இருந்தா அப்ப அந்த பதார்த்தத்துடைய சம்சத்துக்கு ஏற்படுவீங்க. அந்த பதார்த்தத்துடைய சம்யோகத்துக்கு அந்த பதார்த்தத்துடைய சம்சத்துக்கு ஏற்பட்டுதான் தெரியும். ஆனா ஆகாசமானது சர்வ பதார்த்தங்களுடைய விட்டு பிரிக்க முடியாததான ஜான சம்பந்தத்தை உடையதாக இருந்த பொழுதும் அந்த ஆகாசமானது அந்த வசூக்களால ஸ்பர்சத்தை அடைவது. அதாவது அந்த வசூல் இருக்கிற தன்மைகள் இந்த ஆகாசத்துல வருது. மனதுக்கு என்ன காரணம்? சௌக்ஷ்மியாது சௌக்கியம் சூக்ஷ்மத்வாது. சூக்ஷ்மத்வாதுன்னு என்ன நிரமயமத்வாது. ரெண்டு பதார்த்தங்கள் ஒன்னோடு ஒன்னும் சம்பந்தம் உண்டானால் அந்த பதார்த்தத்துடைய தன்மைகள் இதுல வரணும். அந்த இடத்துக்கு சம்பந்தம் ஏற்படணும்னா அப்ப இந்த அந்த பதார்த்தத்துல அவயவ சம்பந்தம் ஏற்படும். இந்த பதார்த்தத்துடைய அவயவம் அந்த பதார்த்தத்துடைய அவயவத்தை ஸ்பர்சித்தால்தான். ஆனா ஆகாசம் சூக்மமான நிரவயவமான பதார்த்தம் ஆகினாலே சர்வ பதார்த்தங்கள் ஆகாசம் உடலாக இருந்த பொழுதும் கூட எந்த ஆகாசமானது எந்த பதார்த்தத்துடைய சம்பந்தத்தை அடைவதில்லை. காரணம் அந்த ஆகாசம் சூக்மமாக நிரவயவ பதார்த்தமாக இருப்பதால் ஆகாசத்துடைய சௌக்ஷ்மியத்தினாலே ஆகாசமானது
சர்வ பதார்த்தங்களையும் உலகாக இருந்து கொண்டதும் கூட எந்த பதார்த்தத்தினுடையதான தர்ம சாங்கரிய ரூபமான சம்பர்க்கத்தை அடைவதில்லை. இப்ப தாஷ்டாந்தம் அதே மாதிரி சர்வத்திர அவஸ்தித்தோ தேகே சர்வத்திர அவஸ்தித்தோபி அயமான யதாங்கிறது திருஷ்டாந்தம். யதா ஆகாசா ததா ஆத்மா. ஆகாசம் திருஷ்டாந்தம், ஆத்மா தாஷ்டாந்தம். யதா சர்வகதமபி ஆகாசா சௌக்ஷ்மியாது உபமுக்கியதை. தன்னோடு நெருங்கியுள்ள பதார்த்தத்தை தன்னை ஸ்பர்சிக்க விடுவதில்லை. நான் அதோட ஸ்பர்சிப்பதில்லை. எப்போ சர்வ பதார்த்தங்களோட நெருங்கியதான சம்பந்தம் உள்ள எல்லா பதார்த்தங்களையும் தான் ஆகாசம் உலகாக இருந்த போதிலும் கூட எல்லா பதார்த்தத்தையும் சுற்றி ஆகாசம் தான், எல்லா பதார்த்தத்துக்கு உள்ளேயும் ஆகாசம் தான், எல்லா பதார்த்தத்துக்கு வெளியிலையும் எல்லா பதார்த்தத்துக்கு உள்ளேயும் ஆகாசமானது நாங்க பறந்து இருக்கு. அப்படி இருக்க பொழுதும் ஆகாசமானது அந்த பதார்த்தத்தோடு சம்பர்க்கத்தை, அந்த பதார்த்தத்தோடு ஸ்பர்ஷத்தை அடைகிறது. இது திருஷ்டாந்தம். அப்படி இந்த ஆத்மா, இந்த ஆத்மா ஆகாசம், ஆகாசம் சர்வகடம். அந்த மாதிரி இந்த ஆத்மா சர்வா தேகே சர்வ சர்வத்திர அவசி. இந்த தேகம் முழுவதும் தர்மபூத்த தியானத்தால இந்த ஆத்மா வியாபித்திருந்தவனாக வியாபித்தவனாக இருந்த போதிலும் கூட சரீரத்தில் இருக்கிற காரணத்தாலேயே அவன் சரீரத்தில் உள்ளதான கர்த்தத்துவ போக்குவாதிகளாலே வேப்பத்தை அடையணும். இது ஒரு பதில். இந்த பதிலுக்கு கேள்வி என்ன வரணும்? அதற்கா இவன் இந்த ஆத்மா இந்த சரீரத்தை விட்டு போயிட்டான்னா தேவல, இவன் இந்த சரீரத்திலேயே இருக்கும் பொழுது இந்த சரீரத்தினுடைய கர்த்தத்துவ போக்குவாதிகளாலே எப்படி வேப்பத்தை அடையாமல் இருக்கான் அப்படிதான் டாக்டர் கேட்கிறேன். தேகத்தோடு இவனுக்கு சம்பந்தம் இருக்கும்பொழுது, தேகத்தினுள்ளே இவன் இருக்கும்பொழுது இந்த தேகத்தினுடைய கர்த்தத்துவ போக்குவாதிகள் எப்படி இவன் மேல வேலைக்காக இருக்கும்? இவன் மேல இவன் தேகத்தில் இருக்கிற காரணத்தை இவன் இந்த தேகத்தில் உள்ளதான கர்த்தத்துவ போக்குவாதிகள் இந்த ஆத்மாவை நிச்சயமாக ஒட்டும். ஏன்னு கேட்டா இந்த ஆத்மா இந்த தேகத்தில் இருப்பதான். ஆத்மா தேகத்தில் இருக்கும் பொழுது தேகத்தினுடைய தர்மங்கள் பிராகிருத தர்மங்கள் எப்படி ஆத்மாவில் ஒட்டாமல் இருக்கும் அப்படின்னு தேக குணாக ஆத்மன் அன்றாமன். தேக குணங்கள் கர்த்தத்துவ போக்குவாதி தேக குணங்கள் ஆத்மாவிலே சங்கரமினா ஆத்மாவில் சென்று சேர்க்கின்றன. சாத்தியம் என்ன? தேக குணாக ஆத்மனை சங்கராமந்தி, இது சாத்தியம். கேள்வி என்ன? தேகே சர்வத்திர அவஸ்திகத்தான் அப்படின்னு சொல்லு. இது முதல் அனுமானம். முதல்ல எது சாதிக்க போறோம்? குறிப்பிட்டு எது சாதிக்க போற? தேக கட்டம், தேகே ஸ்திதம், சர்வத்வாதிக்கம், சர்வம் பிராகிருத குணாதிக்கம், சர்வம் ஆத்மனி சங்கராமதி. சங்கராமதியில ஆத்மாவோடு ஊற்றுகிறது, ஆத்மாவில் சென்று சேர்கிறது. எதனால? தேக சர்வத்திர அவசியம். இந்த அனுமானம் இருக்கா? இப்ப இந்த அனுமானத்தை நான் என்ன பண்ணணும்? இது கூறப்பட்டிருக்கிற அனுமானம். சித்தாந்தத்துல இந்த அனுமானத்தை ஹேதுவ பங்கம் பண்ண தேக சர்வத்திர அவசியப்படாது அப்படிங்கிறது வியாக்கியப்பா சித்தமான ஹேது. ஸ்தூலப்பா அப்படிங்கிறதுனா எந்த வஸ்து ஸ்தூலமாக இருக்கோ ஸ்தூலத்தை உபாதியை கொண்டு ஒப்புக்கும்.
ஒரு வஸ்துவுக்கு இன்னொரு வஸ்துவனுடையதான அல்ல அதனுடைய சேர்க்கையினால் அதனுடைய சாமீபியத்தினால இதனுடைய தர்மங்கள் இதுல சம்பர்க்கத்தை அடைவது சங்கிராமத்தை அடைவது அதுல அவசியப்பாடு இல்ல இதனுடைய அவயவ சமூக ரூபமான சௌரியத்தினால. ஏன்னா எந்த இடத்துல சௌரியம் இல்லையோ அப்போ அந்த பதார்த்தத்துக்கு அதோட நெருங்கிறதான தொடர்பு இருந்த போது கூட அதுல இதனுடைய தர்மங்கள் அதுல நேர்ப்படும். இப்ப இந்த ஹேப்பு உடச்சு வேற ஹேப்பு உண்டு. அந்த ஹேப்புவானது இதனுடைய சாதனத்தோட வியாப்தமாகவும் இல்ல இதனுடைய சாத்தியத்தோட வியாப்தமாகவும் சாதனத்தோட அத்தியாப்தமாகவும் ஹேப்பு கொண்டு விட்டோம். இதனால அவன் சொன்ன ஹேப்பு உடச்சு நாம சிறு ஹேப்பு கொண்டு. அதனால ஆகாஷா சர்வகட்டோ ஆகாசம் சொல்லி இங்க ஆகாய சப்தத்தை எடுக்கக்கூடாது. நம்ம ஒண்ணு சொல்லக்கூடாது. ஏன்னா ஆகாசம் சர்வகட்டம். ஆகாசம் சர்வகட்டமாக இருந்த பொழுதும் கூட சர்வகட்டத்துவம் ஹேத்து இல்லை சூக்ஷ்மத்துவம் என்கிற ஹேத்துனால அது தான் உள்ள பதார்த்தத்தோடையே சங்கிராமம் சம்பந்தமற்றதாக இருக்கு. அதே போல இந்த ஆத்மாவும் இதுவும் நிரவயமான சூக்ஷமான அனுமான பதார்த்தமான எது விபுவான பதார்த்தமோ அதுவும் சூக்ஷ்ம பதார்த்தம், எது அனுமான பதார்த்தமோ அதுவும் சூக்ஷ்ம பதார்த்தம். ஆகாசமானது விபுஸ்வரூபமான சூக்ஷ்மத்துவத்தினுடைய காரணத்தாலே தான் சகல பதார்த்தங்களில் இருந்து கொண்டும் எந்த பதார்த்தத்தாலையும் லேபத்தை அடைவதில்லை. அதனால் இந்த ஆத்மா நிரவயமாக அனுபவ சூக்ஷ்ம பதார்த்தமாக இருப்பதால் இவன் எல்லா தேகங்களிலும் முழுவதுமாக வியாபித்திருந்தாலும் கூட இவனுக்கு தேக தர்மம் கொண்டுதான் தேகம் அந்த கேள்விய கேட்டுட்டு அந்த கேள்விக்கு முதல்ல பூர்வபட்சி ஒரு அனுமானம் சொல்லி அந்த அனுமானத்தை கேள்வியை உடைச்சி புது கேள்வியை கொண்டு விட்டு சித்தாந்தம். ஒரு பதார்த்தத்துக்கு தான் உள்ள பதார்த்தத்திலிருந்து அதனுடைய தர்மங்களால் நேசிக்கப்படுவதற்கு சித்தத்துவம் கேள்வி இல்லை, சௌரியம் தான் கேள்வி. அதே மாதிரி ஒரு பதார்த்தமானது தான் உள்ள பதார்த்தத்தினால தான் நேசிக்கப்படாமல் இருப்பதற்கு அதுல அவித்தியமானத்துவம் கேள்வி இல்லை, சூக்ஷ்மத்துவமாக இருக்கு. இவ்வளவு கட்டமா இது அர்த்தம் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஆனா இதுதான் இது பார்த்தோம். இதை தவிர இதுக்கு கொஞ்சம் குறைச்சி விட்டு அர்த்தம்னா இந்த சோகம் விட்டாது. சர்வகட்டோபி ஆகாசம் சர்வகட்டமபி சௌக்ஷ்மியாத்து உபலிச்சு ஏவம் ஆத்மா தேகே சர்வத்திர ஸ்திதோபி சௌக்ஷ்மியாத்து நோக்கலத்து. தத்த வித்தியமானத்துவங்கிற ஹேதுவை விட்டு அந்த ஹேத்துவை பங்கம் பண்ணிட்டு அந்த ஹேத்துவை வியாப்தி பாசினால கலக்கி விட்டுட்டு சூக்ஷ்மத்துவங்கிற ஹேத்து விட்டு அதனால சர்வகட்டமபி சூக்ஷ்மம் அதையே நோக்கம். ஆத்மா தேகே சர்வத்திர அவசித்தோபி நலிப்பியது காரணம் சௌக்கியம். அதனால இப்ப இந்த ஸ்லோகத்துக்கு பாக்கியார் அவதாரிக்கையில இந்த ஸ்லோகம் எந்த கேள்விக்கு பதிலோ அந்த கேள்வியை அவதாரிக்கையில பாக்கிறார். என்னன்னு கேட்டா எஜ்ஜி நிர்குணத்வாது நகரோடு கற்றுக்கொண்டு தரும் சப்பர சம குணங்கள் ஆத்மாவுக்கு இல்லை. சப்பர சம குணங்களாக தான் கற்றுக்கும். ஆனால் ஆத்மாவுக்கு கற்றுக்கொள் இல்லை என்பது ஓரளவுக்கு செய்யலாம். ஆனால் நித்திய தேவ சுபாவங்களோட நித்திய சம்யுக்தனாக சதிதியில் எப்போதும் இருக்கிறவன் அவனுக்கு எப்படி
தேக சுபாவத்தினால லேபமானது எப்படி ஏற்படாமல் போகும், இவன் வேற தேக சுபாவங்கள் எப்படி ஒட்டாமல் போகும், தேக சுபாவம் இவன் மேல எப்படி ஒட்டாமல் போகும் கேள்விக்கு என்ன காரணம்? நித்திய சமீபம். அந்த தேகத்தோடு நித்திய சம்பந்தத்தை உடையவனா இருக்கிறவனுக்கு, அந்த தேகத்திற்குள்ள நித்தியம் இருக்கிறவனுக்கு அந்த தேக சுபாவத்தால் எப்படி லேபம் இல்லாமல் இருக்கும்? சத்துவம்னா லேபகா அவசியம். தேக சுபாவைக்கு நித்தியமானத்துவம் அவசியம். உதகா நித்திய சம்யுக்தா. இந்த தேகம் இல்லையா, இந்த தேகத்தில் இந்த ஜீவன் இருக்கான். இந்த தேகத்தில் இருக்கிற ஜீவன் நிர்குணனாக இருக்கான். நிர்குணம்னா சத்தவ சம குணங்கள் அத்தவனாக இருக்கான். சத்தவ சம குணங்கள் அத்தவனாக இருக்கிற ஜீவனுக்கு இந்த சரீரத்தை இருந்து கொண்டு கர்த்தத்துவம் வேணா இல்லாமல் இருக்கிறான். ஏன்னா கர்த்தத்துவமானது சத்தவ சம குணங்கள்னால இருக்கு. இவன் நிர்குணம், இவன் சத்தவ சம குணங்கள் அத்தவன். அதனால இவனுக்கு கர்த்தத்துவம் இல்லாமல் போகட்டும். அதனால் ஆனால் தேக சுவாவத்தோடு எப்பொழுதும் நிறைந்திருக்கிறவனாக இந்த தேகத்துல எப்பொழுதும் முழுவதுமாக தேகத்தை வியாபித்திருக்க, தேகம் முழுவதும் சம்பந்தமுடையவனாக இருக்கிற இந்த ஆத்மாவுக்கு எப்படி தேக சுவாவங்களால் தேகம் இல்லாமல் இப்ப கேள்வி கேட்கிறவர்களுடைய இப்ப கேள்வி புரிஞ்சுக்கிறது. இப்ப கேள்வி கேட்கிறவருடைய அபிப்பிராயம் என்ன அப்படின்னு கேட்டா, ஒரு வஸ்துவுக்கு தோஷம் உள்ள ஒரு வஸ்துவோட நித்தியம் தற்பி இருந்தா அந்த தோஷம் அது மேல வராமல் போகாது. ஒரு தோஷம் உள்ள வஸ்துவோட ஒரு தோஷமற்ற வஸ்துவுக்கு சம்பந்தம் நித்திய சம்யுக்தம் நித்திய தற்பி இருந்தால் அப்ப இதுல உள்ள தோஷத்தும் அதுல லேபிக்கும் அப்படின்னு கேள்வி கேட்கறது. அதனால இந்த கேள்வி கேட்கிற இப்ப பெருமாள் சொல்ற, ஒரு வஸ்து உள்ள தோஷங்கள் அதோட சம்பந்தம் உள்ள இன்னொரு வஸ்துவில லேபிப்பதற்கு கேவல சம்பந்தம் மட்டும் போராதுப்பா, அந்த வஸ்து சூழலா சூக்மமாங்கிறது முக்கியம். சம்பந்தம் இருந்த காரணத்தால் சம்பந்தத்தினால மட்டும் வேப்பம் ஏற்படக்கூடாது, சம்பந்தம் இல்லாமல் கேட்டா மட்டும் வேப்பம் ஏற்படக்கூடாமல் போகாது. சம்பந்தம் இருக்கோ இல்லையோ லேபம் ஏற்படுவதற்கு சௌரியம் காரணம், லேபம் ஏற்படாமல் இருக்கு சௌரியம் காரணம். அந்த பதில தான் சொல்றது. யதா ஆகாசம் சர்வகதம் அப்படி, சர்வகதம் என்ன, சர்வ பதார்த்தங்கள் நீ வித்தியமானாக, சர்வ பதார்த்தங்கள் நீ உள்ளேயும் வெளியுமாக ஆகாசம் நிறைந்திருந்த போதிலும் கூட ஆகாசத்துக்கு மற்ற பதார்த்தங்கள் மீதான சுபாவத்தினால் லேபம் ஏற்படுவதில்லை. ஆகாசம் மீதான அழுக்கா போகுமா? மற்ற 4 மூட்டைகளும் அழுக்கா போகும். ஆகாசம் அழுக்கா போகுமா? போகும். ஆகாசம் சர்வதான் நீர்மல பதார்த்தம். ஏன்னு கேட்டா ஒரு பதார்த்தத்திலிருந்து தோஷம் இருக்கு டிரான்ஸ்பர் ஆகிறதுக்கு இந்த 2 பதார்த்தங்களும் இது 2க்கும் அவயவ சமூகம். கறி இருக்கு, அந்த கறியானது என் உடம்புல வரணும்னாக்க இந்த செலுத்தினுடைய அவயவத்துக்கும் என்னுடைய சரீரத்தினுடைய அவயவத்துக்கும் எங்க அவயவம் இல்லையோ அங்க அவயவ ஸ்பர்சம். அவயவ ஸ்பர்சம் இல்லாத இடத்துல தோஷத்தினுடைய தேசம். இந்த நிரவயவமாக இருக்கிறதுக்கு இதுதான் சூக்ஷ்மம். சாவயவமான பதார்த்தங்கள் எல்லாம் அவயவத்தை தெய்வம் உள்ள அவயவத்துடைய பதார்த்தங்கள் எல்லாம் ஸ்தூல பதார்த்தம்.
அவயவமோ அவயவத்தினுடைய டைமென்ஷனோ இல்லாத பதார்த்தம் சூக்ஷ்ம பதார்த்தம். சூக்ஷ்ம பதார்த்தம் இன்னொரு பதார்த்தத்தோட பட்சத்தை அடையாது, அதனால ஏற்றுக்கிறார். ஆகாசம் இந்த எல்லா வஸ்துக்களும் இருந்து போதும் கூட அந்தந்த வஸ்துவோட சம்பந்திப்பதற்கு ஆகாசத்துல அவயவம் கிடையாது. அதனால ஆகாசமானது எப்பொழுதுமே எந்த பதார்த்தத்திலும் தோஷ லேபமானது ஆகாசத்துக்கு ஏற்படாது. அதுக்கு காரணம் என்ன? ஆகாசத்துக்கு சூக்ஷ்ம நிறவயம். இப்ப அதே மாதிரி நீ என்ன கேள்வி கேட்க, இந்த ஆத்மாவானது இந்த தேகத்துக்குள்ள சர்வத்த அவசியமாக இருக்கும் பொழுதோ இதுக்கு எப்படி தேக சுபாவம் தான் லேபம் ஏற்படாதுன்னு கேட்கிறியா? ஆகாசத்துக்கு எப்படி எல்லா பதார்த்தங்களையும் உள்ள இருந்த பொழுதும் அந்த பதார்த்தங்கள் உள்ள தோஷத்தால் லேபம் ஏற்படலையோ அதே மாதிரி இந்த அணுவான ஆத்மா, அரைவஞ்சலத்த ஆத்மா, இந்த சூக்ஷ்மமான ஆத்மாவானது இந்த தேகம் முழுவதும் அவசியமாக இருந்த பொழுதும் கூட அந்த ஆத்மாவுக்கு இந்த தேக சுபாவங்களால் லேபம் ஏற்படாது. சூக்ஷ்ம டைமென்ஷன் எப்ப வரும்? அதுக்கு அவயம் வரும்போது டைமென்ஷன் வரும். பதார்த்தத்துக்கும் அவயவம் கிடையாது. இதுவா இருக்கிறதுக்கும் நோ டைமென்ஷன். யாருக்கு அது எப்ப வராது அப்படின்னு கேட்டா இந்த ஞானம் உண்டானவனுக்கு வராது. இந்த ஞானம் உண்டாவதுக்கு முன்னால்தான், ஏன்னா இந்த ஆத்மா எதுவுமே ஸ்பர்சிக்காமல் இருந்தா கூட இந்த ஆத்மாவுடைய தர்மபூத ஞானம் எல்லாத்தையும் ஸ்பர்சி. இது இந்த ஆத்மாவானது தர்மபூத ஞானத்தை கண்ட்ரோல் பண்ணி அதையும் தங்கத்திலேயே ஈடுபடுத்திண்டு இல்லையா, அதுக்கு அனுதாப பதார்த்தமாக தானே ஆகிட்டதுனால இந்த தர்மபூத ஞானம் மற்ற பதார்த்தம். இப்ப நமக்கு அப்படி இல்லை. இப்ப நம்முடைய ஆத்மா நம்முடைய தர்மபூத ஞானத்தை அப்படி தங்கத்தை ஈடுபடுத்திக்கிறோம். இதான் கேள்விகள் இல்லாம பதில ஒரு திருஷ்டாந்த பூர்வமாக திருஷ்டாந்தத்துல ரெண்டாவது அனுமானம் இருக்கு, ரெண்டு அனுமானம் இருக்கு. ஒரு அனுமானத்துக்கு கேட்டு தத்திர வித்தியமானத்துவம் அவித்தியமானத்துவம் தான். என்னோட கேட்டுவானது சூக்ஷ்மம் தான் ஸ்தூலம் தான். சூக்ஷ்மமா இருக்கிற பதார்த்தமானது இன்னொரு பதார்த்தத்தோட எவ்வளவு சர்வகால சம்பந்தத்தை உடையதாக இருந்தபோதும் கூட அவயவ சம்பர்ஷ ரகிதப்பாது இது உள்ள தோஷங்களுக்கு அது நோக்கம் கிடையாது. ஏன்னா அந்த தோஷத்தை ஸ்பர்சிச்சு தோஷத்தை தங்கத்தை வாங்கிக்கிறதுக்கான அவயவம் இது இல்லை. அவயவ சம்பர்ஷத்தினால்தான் தோஷம் டிரான்ஸ்பர் ஆகும். அதனால ஆகாசமானது சர்வ பதார்த்தங்களிலையும் நித்திய சம்யுக்தமாக இருந்த பொழுதிலும் கூட ஆகாசம் சூக்ஷ்மமாக இருப்பதால் எப்படி ஆகாசத்துக்கு தான் உள்ள பதார்த்தங்களில் உள்ள தோஷங்களுடைய லேபம் ஏற்படுவதில்லையோ அதே மாதிரி இந்த ஆத்மாவுக்கும் இந்த ஆத்மா அத்தியந்த சூக்ஷ்மமாக இருப்பதனால தான் சர்வதேகங்களில் சர்வத்திர அவசியமாக இருந்த பொழுதும் கூட சூக்ஷ்மத்வாக்கு இந்த தேக சுபாவங்களுடையதான லேபம் ஏற்படுவதில்லை. ஒரு பதார்த்தங்கள் ஒரு பதார்த்தமானது லேபத்தை அடையணும்னாக்க குணத்தையோ தோஷத்தையோ இது ஒரு டோனார் சைட் இருக்கணும் இல்லையா. இதனுடைய அந்த டோட்டல் பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் இருக்கு, அதுல இதை அக்செப்ட் பண்றதுக்காக ஒரு அக்செப்டார் சைட் அப்பதான் இதுக்கு அதுக்கும் சம்பந்தம் ஏற்படும். அப்பதான் இது உள்ள தோஷம் ஏற்பட்டது.
பாக்கி பூத்தங்கள் எல்லாம் அவயம் உள்ள டைமென்ஷன் உள்ள பூத்தம். ஆகாசம் தான் சூக்ஷ்ம, மற்ற பூதங்கள்ல ஆகாசம் ஒன்றுதான் சூக்ஷ்மம். அது ஒண்ணுதான் பிரத்யட்சமான இந்திரிய வியாபாரங்களுக்கு விஷயமாக. ஏன்னா இந்திரிய விஷய வியாபாரத்துக்கு தேவையான சூழத்துமே அது இல்லை. ஆகாசம் அத்தீந்திரிய பதார்த்தம், உதக அவைவர்கிக்கும் பஞ்சீகரணத்துல ஆகாசம் வரும். பஞ்சீகரணத்துல ஒரு ஆகாசம் இல்லையா, அந்த ஆகாசத்துக்கு சாக்குஷ பிரத்யட்சத்துமே உண்டு பாக்குறாங்க. அது வேற, அது சுத்த தத்துவம் இல்லை. அப்பவும் திருவிக்கரண உபலட்சிட்ட இல்லையா பஞ்சீகரண வாசிப்பாது ஆகாசத்துக்கு சாக்குஷத்துவம் உபலபியதையேவ. ஆகாசேட்ட அபிஷேகாங்கிற சமுதாயாதிகள் இது முதல் பாகம். ரெண்டாம் பாகத்தை சமுதாயாதிகரணமும் வதிக்கணும். அதுல ஆகாசேட்ட அபிஷேகாத்துன்னு ஒரு சூத்திரம். அது எதுக்கு அதை சொல்றாங்க கேட்டா, பௌத்தர்கள் ஆகாசம்னு ஒரு பூட்டத்தையே ஒத்துக்கிறாங்க. பூத்த நிர்வச்சயங்களை தான் ஒத்துக்கிறாங்க. ஏன்னா நையாயிகள் சொல்ற ஆகாசத்துக்கு அது பரமாணு சம்யோகம் கிடையாத காரணத்தால ஆகாசம் எப்பவுமே நிச்சயமா இருக்கு. நிச்சயமான ஒரு பூட்டத்தை ஒத்துக்கொள்வது இல்லையா, அது சைத்தத்துவ விரோதம். அதனால பௌத்தர்கள் ஆகாசம், பௌத்தர்களுக்கும் சாத்தாக்களுக்கும் பூட்டத்தை பூசைகள் தான். 4 பூத்தங்கள் ஆகாசம் கிடையாது. 2 பேரும் ஆகாசம் கிடையாது. தேர்தோ வாய்வாய் 4 2 பேருக்கு நடந்ததுன்னா காரணம் கிடையாது. அவருக்கு சார்பாங்களுக்கு காணாதது இல்லை, அதனால ஆகாசத்தை ஒத்துக்க மாட்டான். இவருக்கு சிற பதார்த்தங்களை எல்லாம் கணிக்க பதார்த்தம், அதனால இவன் ஆகாசத்தை ஒத்துக்க மாட்டான். அதனால ஆகாசங்கிற ஒரு பதார்த்தமே கிடையாது. தத்துவம் ஆகாச தத்துவம் அனாவரண ஆகாசா அப்படின்னு பௌத்தர்கள் சொன்னது நிராகரிச்சு, ஆகாசத்துக்கு ஆகாசம்ங்கிறதானது உலகான பதார்த்தம், ஆகாசத்துக்கு சட்டை உள்ள பதார்த்தம் நிரூபிக்கிறதுக்காக ஒரு கடைசிய அந்த போட்டோ போய் சொல்லுவோம். திரும்ப அவங்க ரெடி எடுத்துட்டு அது மாதிரி முதல்ல ஆகாசம் சொல்லிட்டாரு. அப்புறம் விட்டாம போய் ஆகாசம் பிரத்யேகம் தெரியுமா அப்படின்னு எப்படி ஆகாசத்தை பிரத்யேகம் அப்படின்னு கேட்டா, திருவிற்கு பஞ்சீகரணம் ஒன்று இருக்கு, சாந்தோக்கு திருவிக்கரணம் சொல்லப்பட்டிருக்கு. திருவிக்கரணத்தால் உபலட்சமான திருவிக்கரணத்தால் உபலட்சிதமான பஞ்சீகரணத்திற்கு விஷயமானபடினால ஆகாசத்துக்கு சாக்குஷ பிரத்யட்சம் கடிகளான காலப்படுவதனால ரூபம் கூட ஆகாசத்துக்கு உண்டு. அது அதுக்கு மேல அவங்க வாயப்படமா டிகிரிக்காக சொன்ன உடனே அதை எடுத்துட்டு சுவாமி என்ன பண்றாங்க, நியாயத்தை ஆகாசத்துக்கு சாக்குஷ பிரத்யட்சத்துக்கு உண்டு சுவாமி திரும்பி அது சட்டம் தான் பாஷியாக எங்கேயாலும் அதனோடு கொடுத்தாருனாங்க அதை உடனே சுவாமி நிரூபிக்காம விட மாட்டாங்க. சுவாமிக்கு பாஷியா சுவாமிக்கு யாரும் அந்த குரல் கொடுத்துருக்காரு. கோவா தெற்கு உதவிய பாஷியாவுடைய தீபாவளி பண்டிகைகளை பார்த்து யாராவது கொஞ்சம் ஒரு ஜெயிப்ரோ சொல்ல கொடுத்துருக்கோம். கோவா தெற்கு முதல் செய்ய எதிர்பார்ப்பு காளிதாசன்
காளிதாசன் புராண நித்தியாக நான் சொன்னேன். ஏன்னா சுவாமி அப்போ காளிதாசன் பழசா இருக்கிறதுனால எல்லாம் சாப்பிடும் இல்லை, எல்லாம் ஆத்மசாட்சா்காரம் இல்லை. ஆத்மசாட்சா்காரம் உண்டாச்சு உணர்வதுக்கு தான் சொல்லிருக்காரு. முதல் சர்வபூதம் ஆத்மானம் ஆத்மசக்தி நமக்கு நம்ம பார்க்கும்போது சர்வபூத்தங்களும் நம்மளுக்கு இருக்கிறது. அது மாதிரி சர்வபூத்தங்களை நான் இருக்கிறது நமக்கு தெரியும். இது தெரிந்தால்தான் நாங்கள் ஆத்மசாட்சா்காரமே தெரியும். சும்மா சொல்ல முடியாது. அது மாதிரி தாமும் சர்வபூத்தங்களும் பகவான் தெரியும். பகவான் இந்த சர்வபூத்தங்களும் தந்துருக்காங்க. அதுக்குரிய அகலாத ஒரு சுகுதுங்களை போல தனக்கு ஒரு சுகுதுங்க. முதல்ல தன்னுடைய சுகுதுக்கும் போது அகலாத ஒரு சுகுதுங்க. தன்னுடைய துக்கத்துல தனக்கு எவ்வளவு கொடுதோ அது மாதிரி அகலாது. அகலாதுடைய துக்கத்தையோ துக்கத்தையோ நாங்கள் எப்படி கவலைப்பட மாட்டோமோ அது மாதிரி நம்ம துக்கத்துக்கு நாங்கள் கவலைப்படக்கூடாது. இதெல்லாம் நமக்கு உண்டா, இதெல்லாம் உபதேசம் இப்படி இருக்கணும் இல்லை. இப்படி இருந்தீங்கன்னா உனக்கு ஆத்மசாட்சா்காரம் உண்டதான் உனக்கு கேட்டு. இவரெல்லாம் யாரையும் கேட்டு தெரிஞ்சுக்க முடியாது. சொந்தமா தெரியுங்க சொல்லிட்டா விஜயானாக ஏற்காதான் சாதிக்கிறேன். இவங்களெல்லாம் உள்ளத்திலேயே உள்ளதான இந்த பிரவೃತ್ತಿகளை கொண்டு நீ தான் தெரிஞ்சுக்க முடியும். இந்த வேற ஒரு பிரகாரமா அசலா அதை கேட்டு தெரிஞ்சுங்க. அசலா அதை கேட்டு பேசணும். கேட்பது கேட்டாங்க நல்லா சாப்பிட்டு அது கேட்டா அவருக்கு தோஷங்கள்லாம் கூட குணமா தெரியும். ஒரு ராஜகம் சாப்பிட்டா அவங்க கூட்டு கேட்டா அவருக்கு குணம் கூட தோஷமா தெரியும். அதனால நம்மள அசலாவோட ஜட்ஜ்மெண்ட்ல விட்டோம்னா ப்ராப்பரா ஜட்ஜ்மெண்ட் கிடைக்காது. நல்லா சாப்பிட்டு கூட்டு நினைச்சி அப்படின்னு கேட்டா இவங்களோட தோஷம்லாம் அவங்க குணமா தெரியும். உண்டாகும் எல்லா குணமும் சர்வகுண சம்பந்தம் சொல்லி இப்பெல்லாம் ஒரு சாமசத்துக்கான சம குணம் அவங்க போய் நான் எப்படி இருக்கேன்னா மூணு குணம் கூட உங்களுக்கு தோஷமா இருக்கும். சர்வ உதவி நாய்க்கு கூட உங்களுக்கு ஒரு குணம் இல்லை, எல்லாமே தோஷம். தர்மபுத்திர அவ லோகத்தில் உள்ளவா எல்லாரும் நல்லவான்னு சொன்ன. துர்யோகம் லோகத்தில் உள்ளவா எல்லாரும் கெட்டவன் தான் நான் வச்சிருக்கேன். சொல்லிட்டேன். சரி அப்படின்னு சொன்னா கூட இதுக்கு எண்ணத்தோடு எல்லாரும் நல்லவான், எண்ணத்தோடு எல்லாரும் நல்லவன் சொன்னது அது சரியான ஸ்டேட்மெண்ட் இல்லை. துர்யோகம் எண்ணத்தோடு எல்லாரும் கெட்டவன் சொன்னாங்க, அது சரியான ஸ்டேட்மெண்ட். அதனால சாத்திக்கணும் இல்லையா, அசாத்திக்கணும் யாருமே ப்ராப்பரான ஸ்டேட்மெண்ட் கொடுக்க மாட்டாங்க. அதனால என்ன பண்ணுவோம், நமக்குள்ளேயே நாம தோண்டி தோண்டி பார்க்கணும். யாத்தையும் கேட்டு அதனால சாத்திகால இருக்கிறவங்க எல்லாம் குணமா தெரியும். நம்மளுக்கு தோஷத்தை கூட குணம்னு சொல்லிடுவாங்க. அயோக்கியத்தை போய் எல்லாரும் சொல்லுவாங்க அவங்களுக்கு குணத்தை தோஷமா தெரியும். ஆனா இவங்களுக்கு குணங்களையும் சேர்த்து எல்லாரும் தோஷமா இருக்கும். அப்ப என்ன ஆகும், அப்பவும் அதுவும் தெரியல. அதனால ஒரு
தன்னைத்தானே ஆராய்ந்து தெரிஞ்சு. அதுதான் போலீஸா விஞ்ஞானமா இருக்காது. அது அவிஞ்ஞானம்னு நினைப்பாங்க. தன்னிடத்துல உள்ளதான அடையாளங்கள்னால தன்னுடையதான நிஷ்டையை, தன்னுடைய பொருள் உபாயத்தினுடைய தனக்குள்ள நிஷ்டையை, தன்னுடையதான கர்மத்திரைய பிரவருத்திகளால தானே ஆகாசேக அபிஷேக ஆகாச அனாவரணம் நிராகரிக்கிறார். இதான் கடைசி வார்த்தை. ஆகாசேக அபிஷேக அங்கத்தையும் எழுதியிருக்கிறது. ஆகாசேக அபிஷேகாத்துக்கு சூத்திரத்திலே கடைசியில் இப்ப கையில் தெரிஞ்ச பஞ்சீகரணேன ரூபவத்வாத் தாக்குசத்வமபி ஆகாசத்தை உபபத்தியதே. யதா சர்வகதம் யதா ஆகாசம் சர்வகதமபி சர்வை வஸ்துபிஹி சம்யுக்தமபி சௌக்ஷ்யாத் சர்வவஸ்து ஸ்வபாவைஹி ந வித்யதே ததா ஆத்மா அதிசௌக்ஷ்யாத். ஆகாச சூக்ஷ்மம், ஆத்மா அதிசூக்ஷ்மம். ஆகாசத்தை ஆத்மன அதிசௌக்ஷ்யாத் சர்வத்திர தேவமனுஷாது தேஹே அவசித்தோதி தத்தத் தேகஸ்வபாவைஹி ந வித்யதே. யதா பிரகாசேத்யேகः கிருஷ்ணம் லோகமிமம் ரவிஹி क्षेत्रं क्षेत्री तथा कृष्णं प्रकाशयति भारत. यदा प्रकाशयत्येकः कृष्णं लोकमिमं रविः क्षेत्रं क्षेत्री तथा कृष्णं प्रकाशयति भारत. உடனே பட்டசாத்திய செய்தி அப்பதான் அது கரெக்டா அடங்கி வச்சுக்கிறது. ரொம்ப அடங்காத வாக்கியங்கள்னா எது சாத்தியம் ஏற்படுத்தினா